சுத்துமுத்து 7 கிராமத்துல இந்த பஞ்சர் பாட்ட கடையை விட்டா வேற எவன் கடையா இருக்குது? 24 மணி நேரம் பிளைட் மாதிரி பறந்த இந்த சைக்கிள படுக்க வச்சிடியா பாவி. என்னடா சிரிக்கிறீங்க கத்மாலம்? இது பெண்டா, ஏக் பெண்டா, தோ பெண்டா, பூரா பெண்டு. கண்ணம்மா தொடாதே, முருகை அறுத்துற மாதிரி அறுத்துருவேன். உன் தம்பி என்ன வேலை செஞ்சுக்கிறான் பார். இதுக்காக என் தம்பியை கட்டி போடணுமா? அப்படி என்ன பெருசா என் தம்பி தப்பு பண்ணிட்டா? அவுத்து விடு. உன் தம்பி மேல கை வச்சு நம்ம கை எங்கெங்க படும் தெரியாது. உன் தம்பி என்ன காரியம் பண்ணான்? இது சாதாரண சைக்கிள். படுனா படுக்கும், நில்லுன்னா நிக்கும், மேல ஏறி உக்காந்தா அப்படியே பறக்கும். இப்ப ஏற்பட்ட சைக்கிள உன் தம்பி அக்கு வேற ஆணி வேற பிச்சுட்டான். இந்த சைக்கிளோட விலை என்ன தெரியுமா? 999. அதாவது 1000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. அரே சாம்பா கபர்தா டீகே. இந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ண என்ன செலவாகும் தெரியுமா? 99, அதாவது 99. 100 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. அதை கொடுத்துட்டு உன் தம்பியை தள்ளிக்கிட்டு போ. டீகே அம்புட்டாவுமா? அதுக்கு நான் எங்க போவேன்? எங்க வேணாலும் போ, நமக்கு தேவை பைசா. பைசா கொடுத்துட்டு தள்ளிட்டு போ. என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல, 10 ரூபாய் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தினசரி வேலை செஞ்சு கடன் அடைச்சிடுறேன். தயவு பண்ணுங்கய்யா. ஒரே ஒரு வேண்டிய புள்ள, நீ சொன்ன செய்வன் தெரியும். உன் தம்பி அழைச்சிட்டு போ. சல். கண்ணம்மா आओ, 1 मिनट इधर आओ. आओ जल्दी आ. கண்ணம்மா तुझे अच्छी लगती है. மீதி பணத்தை திருப்பி கொடுக்கவே வேண்டாம். நீ மட்டும் சரின்னு சொன்னா அதை அப்படியே கழிச்சுக்கலாம். புரியல? உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எவ்வளவோ இருக்கு. சரியா? பாரியா, வார்த்தை அளந்து பேசு. இன்னொரு 2 நாளுக்குள்ள உன் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். तेरे मेरे बीच में ऐसा एक बंधन अनजाना. ஏண்டா இன்னைக்கு எங்க போய் சாப்பிடுவேன்? உன் முரட்டுத்தனத்துக்கு உன்னை எல்லாரும் வேலைக்கு வேணான்னு சொல்றாங்க. நான் மட்டும் போய் தினம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு உன் புண்ணியத்துல கையில கிடைச்ச துட்டு வாய் கெட்டாம போயிடுச்சு. தொடருமா ஒப்புட்டு செய்து ஏற்கனவே கடன் இனிமேல் கடன் கொடுக்க நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது. போப்போ. இன்னைக்கு மட்டும் கடன் கொடுங்கண்ணே. நாளையில இருந்து காசை கொடுத்துட்டு அரிசி வாங்கிட்டு போறேன். உன்னை மறுநாள் கடன் கொடுத்தான் எங்க அப்பா ஒரு புறம் போயிட்டான். போப்போ, கடன் கேட்க வேண்டாங்க சாகுராஜ். கொழுப்பேறி போச்சுடா உனக்கு. சம்பாதிக்கத்தான் நான் இருக்கேனே, உனக்கு என்ன? நீ சொகுசா சைக்கிள் எடுத்துட்டு சுத்தலாம், அதை போட்டு உடைக்கலாம். நான் சாப்பாட்டுக்கு வச்சிருக்கிற காசு எடுத்து இப்படி தண்டத்துக்கு அழுதுட்டு பட்டினி கிடந்து நாளைக்கு வேலைக்கு போய் கொண்டாரு. ஊர்ல ஒஞ்சோட்ட பசங்களை பாத்தியா? அப்பா ஆத்தாவுக்கு எப்படி எல்லாம் ஒத்தாசையா இருக்காங்கன்னு. டேய், அப்பா ஆத்தா போனது உனக்கு நான் ஏதாச்சும் கஷ்டம் கொடுத்துருப்பேனா? அப்பேற்பட்ட அக்காவுக்கு நீ என்னமா பேர் வாங்கி கொடுத்துருக்க? டேய், நான் சொல்றது உனக்கு ஏதாவது உரைக்குதா? உரைக்காது எருமா. எல்லாம் என் தலை எழுத்து. இன்னைக்கு துட்டு வந்தும் பட்டினின்னு எழுதிருக்கு. எல்லாம் உன்னால வந்ததுதான். உருப்படாத கழுத. செய்யறதைய செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறத பாரு, ஊம கொட்டா மாதிரி. நானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சமைச்சு போடுவேன்னு நினைக்காத. நீ எங்க போயோ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. நீ பட்ட கடனை நீ தான் அடைக்கணும். இப்படியே விட்டா நீ உருப்படாம போயிடுவ.
எதுமா காலம் காத்தால எனக்கு பால் வேணும். என்கிட்ட வந்து என்ன பிரயோஜனம்? மாட்டுக்கிட்ட போ. நானா? பின்ன என்னையா, தினம் தினம் நான் தான் பால் கறக்குறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ கறவேன். யாராக்கா இல்ல கறவேன். கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போக போகுது. இதுல வராது. இதுலதான் வரும். எங்க மடுவ காணா? மொத்தமா பால் கறந்து எல்லாம் வத்திருச்சா? ஐயோ ஐயோ, ஐயோ. என்னையா, என்ன என்ன ஆச்சு? உதச்சிருச்சு. ஏன்? இந்த மாட்டுக்கிட்ட பால் கறக்க போனேன், உதச்சிருச்சு. இதுல எப்படியா பால் வரும்? ஏன் இன்னைக்கு என்ன லீவா? இது பசுமாடே இல்ல, காளை மாடு. நல்லா பாரு. ஆமா ஆமா, உனக்கு தூக்க கலக்கத்துல பசுமாடு எது காளை மாடு எதுன்னு வித்தியாசம் தெரியல. அப்ப நம்ம பசுமாடுங்க. ஆமா, நம்ம மாடு எங்க? வேற எவனாவது ஓட்டிட்டு போயிட்டானா? வேலு, வேலு, வேலு. என்ன வேணும்? மாடு வேணும். அதுக்கு சண்டைக்கு போயா? நீங்க இங்க இருக்கதா சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தேன். ரொம்ப திமிரியா உனக்கு? என்ன சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தா ரொம்ப கோவிச்சுக்கிறீங்களே. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா? அப்ப ஒரு வீடு கூட. என்ன சார் இது, எல்லாரும் நாடிய வச்சுதான் ஜோசியம் பார்ப்பாங்க, நீங்க பீடிய வச்சே ஜோசியம் பாக்குறீங்க. பேர் என்னையா? எங்க ஊர்ல மாட்டுக்கெல்லாம் பேர் வைக்கிறது இல்லைங்க. மாட்டோட பேர்ல உன் பேர் என்ன? என் பேரை கேக்குறீங்களா? பாலுச்சாமி. எல்லாரும் பாலு பாலுன்னு கூப்பிடுவாங்க. சார் இப்படி அடிச்சுக்காதீங்க சார், மண்டோடு நெடிஞ்சிட போகுது. அது எனக்கு தெரியுங்க, அது ஏன் மண்டை. அது சரி, மாடு காண போகும்போது யாரோ இருந்தீங்க? நான் என் மண்டை. சீ, இது என்ன சார் குழப்பறீங்க? நானும் என் சம்சாரமும் இருந்தோம். ஐயோ, அடையாளத்தை சொல்லியா? சிகப்பா அழகா இருக்கும் சார், தங்க மாதிரி தக தகன்னு இருக்கு சார். கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வந்தது. கொழு கொழுன்னு இருக்கும். முன்னால 2 கொம்பு இருக்கும், வலது கொம்புல மச்சம் இருக்கும். நீங்க ஏன் சார் அழுகுறீங்க? உங்க வீட்டுல ஏதாவது மாடு கீடு காணாம போச்சா? ஐயோ பால்சாமி, நீ சொல்ற மாதிரி நான் கம்ப்ளைண்ட் எழுதுனா என் வேலையும் போயிடும், உன் பசுவும் போயிடுங்க. என்ன பால் இருக்கு, மாட்டை காணோம்? வாங்கிட்டியா? என்ன இந்த பக்கம் என்ன கட்டி? ஒண்ணும் இல்லையா, உங்க ஊர்ல பால்சாமின்னு ஒருத்த மாடை காணோன்னு ரிப்போர்ட் பண்ணா, அதான் பாக்கலான்னு வந்தேன். என்னது, இந்த ஊர்ல மனுஷனே காணாம போனா மாட்டை பத்தி பெருசா சொல்றீங்களா? என்னையா சொல்ற? மனுஷனை காணோமா? ஆமா ஏட்டையா, இந்த வேலுங்கிற பையல காணல, மாடு காணா போது அவனையும் காணோம். மாட்டை காணோம், வேலை காணோம், வேலை காணோம், மாட்டை காணோம். அரே சைத்தான், வழக்கமா பொண்ணுங்க பின்னாடி போவ, இன்னைக்கு நம்ம பின்னாடி வர. உன் பின்னால எவன் வருவான்? கோழி பின்னால தான் வந்த. நம்ம கிட்ட கோழி இருந்தா மொப்பம் பிடிச்சிருவியே. போன வாரம் நம்ம வீட்டுல பிரியாணி துண்ணிய எப்படி இருந்ததோ? மறப்பனா, என் வீட்டு கோழியை திருடி எனக்கே பிரியாணி பண்ணி போட்டிய, அதை தின்னு விட்டு நான் கோழியை காணும்னு ஊரெல்லாம் தேடி காடு மூடலாம் தேனையா, கடைசியில உன் வீட்டுக்கு முன்னால என் கோழி ரெக்கை கிடந்தது கண்டுபிடிச்சேன். ஆமா, இதே எங்க திருண்ண? சந்தையிலே. சந்தையில திருடிட்டியா? கூட்டமா இருக்குமே. அரே துடு கொடுத்து வாங்கினேன். துடு கொடுத்து வாங்கினியா? அப்ப சைக்கிள் கடை வித்துட்டியா? என்ன நினைச்சிருக்கிறேன்? இந்த பஞ்சர் பாஷா பத்தி உனக்கு தெரியாது. எங்கெங்க எப்பப்ப கேப் இருக்குதோ அங்கெல்லாம் சொல் தட்டி பஞ்சர் போட்டு சம்பாதிப்பான். நம்ம வீட்டுக்கு பிரியாணி தர வரியா? நம்ம கேள்வி கேட்பான், நீ பதில் சொல்றான். ஓகே. கோழி முன்னாடி வருமா, முட்டை முன்னாடி வருமா? கோழி தான் முன்னால வரும். எப்படி? முட்டை தான் பின்னால வருதே. வா வா வா, கலே என்ன அறிவி பண்ணு. முட்டையில இருந்து கோழி வருமா, கோழியில இருந்து முட்டை வரும்? கோழியில இருந்தும் முட்டை வரும், முட்டையில இருந்தும் கோழி வரும். முட்டையில இருந்து குஞ்சு தான் வரும். குஞ்சு பெருசானா கோழி. நம்ம கிட்ட ஒரு குஞ்சு இருக்குது, பெருசாகட்டும். என்ன பண்ண போற? அறுத்துருவேன். கண்ணம்மா ஹரி கோரி மேரி பியாரி. போடா போடா, நான் மட்டும் இருக்கையா?
கண்ணம்மா படா கண்ணு கண்ணம்மா உன்னை காணாத கண் இல்லையே. பிரியாணி சொன்ன வரியா? அதெல்லாம் வேணாம். ஆயா யோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாயா. உன் சைக்கிள் கடைக்கு போயிருந்தேன், நீ அங்க இல்ல. இந்தா உன் 10 ரூபாய். துட்டு ஒண்ணு வேணாம். நீ கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் உன் பையன் வந்து கொடுத்துட்டு போயிட்டான். என்னையா சொல்ற? அரே உன் தம்பி இல்ல வேலு, இப்பதான் வந்து நீ கொடுக்க வேண்டிய எல்லா துட்டையும் கொடுத்துட்டு போயிட்டான். அதுலதான் இந்த 2 சேவல் வாங்கினேன். என் தம்பி வந்துட்டானா? இவ்வளவு நாளா எங்கடா போயிருந்த? என்ன இதெல்லாம் எப்படி கிடைச்சது உனக்கு? சைக்கிள் கடனை கூட அடிச்சிட்டியாமே. உனக்கு இவ்வளவு காசு ஏதுடா? நீயே என்ன ஒண்ணுக்குமே உதவாதுன்னு சொன்னல, எனக்காக நீ ஏன் கடன் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் கடனை நானே அடிச்சிட்டேன். ரோசக்காரனாச்சு நீ. டவுனுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை பாத்தியா? முதல்ல சொந்த சம்பாத்தியத்துல அக்காவை மறக்காம இம்புட்டு வாங்கி வந்திருக்கியே. ஆமா, இம்புட்டு ஒரே நாள் கூலியில வாங்கிட்ட? அப்படி என்னடா வேலை சொல்லுடா. என்னடா நான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் பேசாம இருக்க. எங்கேயாவது திருடினியா? திருடிட்டியா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பார், இதெல்லாம் உனக்காக தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ ஏன்க்கா கடனை துடிக்கிற? கடனை தான் அடிச்சுட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? மரியாதையா சொல்லு. பார்வதி அக்கா வீட்டுல பசுவை காணுமாமே, அதை திருடி வித்துட்டியா? நானும் திருடினேன். அது கூப்பிட்டுச்சு, நான் போனேன், அது பின்னாலே வந்துருச்சு. அட பாவி, உனக்கு எப்படி இந்த திருட்டு புத்தி வந்துச்சு தெரியுமா? என் சந்தோஷத்தை பால் அடிச்சுட்டியே. மானத்துக்கு பயந்து வாழற விட உங்க அக்கா, என் கூட பிறந்த உனக்கு எப்படி இந்த திருட்டு புத்தி வந்துச்சு? மானு கிட்ட கழுத போடாங்கிறது என் மூஞ்சில முழிக்காது. போயிடுங்கிறது போடா. வேலு பாத்தியா? வேலு பார்த்தேன். எங்க? முருகர் கையில. முருகர் கையில. கண்ணம்மா வேலு பாத்தியா? கண்ணம்மா வேலு? கண்ணம்மாவை நான் அடிக்கடி பாக்குறேன் கனவுல, ஆனா வேலுதான் பார்க்க முடியல. போயாங்க. அரே சைட்டான், நாய் வேஷம் போட்டா கொலைக்கு தானே பார்த்தேனும். ஏகப்பட்ட அசிங்கமான கேஸ் பெண்டிங். இப்ப கூட பாரு, ஒரு பய ஒரு அக்கப்போரான கேஸ் கொடுத்துருக்கான். என்ன கேஸ்? பால்சாமின்னு ஒருத்தன் பசுமாட்டை காணமா, சட்டத்தை காக்க வேண்டிய போலீஸ் இப்ப மாடு மேய்க்கிற லெவலுக்கு வந்துருச்சு. அப்புறம் இந்த மாட்டை காணமில்ல, அன்னையில இருந்து வேலுன்ற ஒரு பயல காணமா. வேலுவா? ஏய், அவன் நம்ம கண்ணம்மா தம்பிப்பா. கண்ணம்மா? எந்த கண்ணம்மா? அவளை உனக்கு கூட தெரியுப்பா. நீ வந்தா நீ கூட தண்ணி கொடுத்தால, நான் கூட நெருப்புன்னு சொன்னேனே. இந்த சிகரெட்டை கூட பத்த வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னியே. ஆமாப்பா. பொன்னுசாமி, ஒன்னும் கவலைப்படாத. அந்த நெருப்புல குளிர்காயறதுக்கு இதான் சரியான நேரம்.
போலீஸ் தப்பிக்க முடியாதுடா நாய. ஏந்திரி. ஐயா விடுங்க, நான் என் தம்பிய பார்க்கணும். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறையா, என்ன விடுங்க. ஐயோ அடிக்காதீங்கய்யா, அடிக்காதீங்க. ஐயோ வேண்டாம். கடவுளே. ஐயோ, வேண்டாம்யா, ஐயா உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறையா, என் தம்பிய விட்டுருங்கய்யா. இன்னும் அடிச்சீங்கன்னா அவன் செத்து போயிடுவாயா. ஐயா இங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்த தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். பெரிய மனுஷனை பார்த்து ஜாமீன் கூப்பிடுவா. எழுந்துடி. ஓவியா நீங்க தான் எப்படியாவது காப்பாத்துறையா. மாணிக்கம் ஐயா, நெல்ல வைக்க 2 மணி நேரம் ஆகும். போய் பாரியா. இந்த பாரு கண்ணம்மா, இந்த போலீஸ் பொல்லாப்பெல்லாம் எனக்கு வேணாம். என்னை விட்டுடு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க? என் தம்பி அவங்க அடிக்கிற அடிய பார்த்தா ஈரக்கொலையே நடுங்குது. அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களுக்கு வேண்டியவர் தானே. நீங்க சொன்ன அவர் நிச்சயமா கேட்பாரு. அட நீ ஒண்ணு, அவன் என் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்றேன். அவன் சட்டப்படி செய்யறத யாரு தட்டாலும் விட மாட்டான். ஏ முத்தம்மா, என்ன வேலை பாக்குறீங்க? நல்லா குனிஞ்சு வேலை பாருங்க. ஓ தம்பியோ ஊரறிய தப்பு பண்ணிட்டான். இதுல நியாயத்துக்கு மாறா பேசி என்னை ஜாமீன் எடுக்க சொல்றீங்க. என் கௌரவம் என்ன இருக்கு சொல்லு. ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நீங்க சொன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா என் தம்பி இருந்தீங்கன்னா நாங்க வாழ்நா பூரா உங்களுக்கு அடிமை இருப்போம். வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணிக்க. சரி, நீ சொல்றது உண்மையா இருந்தா உன் தம்பியை நான் ஜாமீன் எடுக்கிறேன். ஆனா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டாங்க. அது பகலா இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி. என்ன சொல்ற?